அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பௌர்ணமி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கவும், வெற்றிகள் கிடைக்கவும், எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்று மாலை 4:51 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகின்றது. இன்று முழு நாளும் உத்திராட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6 மணி வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வீட்டில் வச்சுட்டு தேடி அடைவீர்கள். ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலே கவனம் தேவை. தாய் வழி உறவுகளால் சில தொல்லைகள், தொந்தரவுகள் வந்து போகும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வரும் நாள். ராகு பகவானால் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள், கான்ட்ராக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பழைய பாக்கிகளில் இருந்த இழுபறி கொஞ்சம் குறையும். சிலருக்கு அந்த பாக்கிகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட் சென்டர் வைத்திருப்பவர்கள்,
ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதனால் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த இழுபறி நிலை தீரும், கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு, ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள், காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள், பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. சிம்மம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், பயம் விலகும். சில விஷயங்களில் நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த பயம் விலகும், துணிந்து இறங்குவீர்கள். சுக்கிர பகவானால் சில நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நாள், வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபம் உண்டு, நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சுக்கிரனால் சில நன்மைகள் நடக்கும், புது தொழில் தொடங்குவதற்கு அப்ளை செய்தவர்களுக்கு வரவேண்டிய அனுமதிகள் வந்து சேரும், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு, புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள், அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், சொந்த வீட்டிலே சில மாற்றங்கள் அல்லது வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம், மணல் குவாரி கல் குவாரி நடத்துபவர்கள், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆறுமுகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 8. துலாம் ராசி அன்பர்களே, நெருக்கடிகள் குறையும் நாள், சூரிய பகவானால் நன்மைகள் நடக்கும், தொழில் வியாபாரத்தில் இருந்த நன்மைகள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும், நெருக்கடிகள் குறையும், காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும், பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுடைய கல்வியை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும், லோன் அப்ளை செய்தவர்கள் உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு, வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது சொந்த நாட்டுக்கு வருபவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள், மாணவர்கள் படிப்பிலே முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும், வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள், ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள்,
ஹோட்டல் தொழிலில் இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியாக செவ்வாய், சுக்கிர பகவான் போன்ற கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹனுமர், ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். சூரிய பகவானால் சில தடைகள் தாமதங்கள் வரும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு நீடிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த தொல்லைகள் சிலருக்கு குறையும். மாற்று மருத்துவம், யுனானி, ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். ராகு பகவானால் சில அதிர்ஷ்டங்கள், சில சின்ன சின்ன யோகங்கள் எல்லாம் வந்து சேரும். பணவரவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். நண்பர்களால் புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் பெறுவீர்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்கள் நன்மைகளை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கேது பகவான் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் நன்மைகள் கிடைக்கும் நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். மருத்துவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அதே போல் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் விசா அல்லது பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் வந்து சேரும். தடைகள் விலகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுடன் அனுகூலமாக விட்டு கொடுத்து போக வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்துகின்றன. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து, பெயர் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் அமோகமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.